நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையாக உருவெடுத்தவர் தான் இன்னைக்கு நம்ம பிறந்தநாளாக கொண்டாடிட்டு இருக்க அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். இன்னைக்கு அவருடைய நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இன்னைக்கு இந்த சமையலோட சேர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய வரலாறையும் சேர்த்து பார்க்கலாங்க. விருந்துன்னு சொல்லியாச்சுங்க, மக்களுக்கு காணொலி விருந்து வேணும் இல்லையா? அதனால் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா பாலக்கீரை முட்டை சால்னா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வெள்ளை அவிச்ச முட்டையில் எப்படி மஞ்சள் கரு பிரியக்கூடாதோ, உடச்சி ஊற்றுற முட்டையில் கூட மஞ்சள் கரு பிரியாமல் இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லாம் முட்டை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நான் ஒரு டைமுக்கு அந்த 6 முட்டையை நான் ஒரே அளவு சாப்பிடுவேன். ஏப்ரல் 14 எங்க ஐயா பிறந்த நாள், புரட்சியாளர் அண்ணல் அவதரித்த நாளு, உலகமே கொண்டாடுற எங்க புரட்சி கொடி நாளு. தாறுமாறா இருக்கும் அது வானத்திலும் பறக்கும். ஏப்ரல் 14 எங்க அண்ணனோட பிறந்த நாளு. அது யாரு? டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளு. வணக்கம் கட்டளை. ஜாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். கடவுளுக்கு செலுத்தும் காணிக்கையை விட ஏழைக்கு செய்யும் கல்வியே மேலானது. அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்களை தேடி ஓடி வரும். இதெல்லாம் யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுண்ணா. இன்னைக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்தநாளுக்காக கடவுளின் குழந்தைகள் என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி, பாலக் முட்டை சால்னா, அதோட காய்கறி போட்ட கிச்சடி, தேங்காய் சட்னி, இன்னைக்கு வந்து மிட்டா காணாங்க. அது கூட கோழி 65, ஒரு பழம் ஒண்ணுண்ணா, வாழைப்பழம். இவ்வளோ விருந்தும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாளுக்காக யார் விருந்து கொடுக்க சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நற்பணி மன்றம், பெரியார் நகர், அமராவதி புதூர், அங்கிருந்து தாங்க இந்த விருந்தெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் நம்ம கூட இல்லாட்டினாலும் லட்சோதிபதி லட்சம் ஏழை எளிய மக்களுடைய மனசுல வாழ்ந்துட்டு இருக்காருங்க. இன்னைக்கு அவங்களுக்காக உணவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கற்றது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விருந்துன்னு சொல்லியாச்சுங்க, மக்களுக்கு காணொலி விருந்து வேணும் இல்லையா? அதனால என்ன பண்ண போறோம்னு பார்த்தோம்னா, ஒரே முட்டையில 2 குழம்பு, இல்லை ஒரே சால்னால 2 முட்டை. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தோம்னா சால்னாங்க. சால்னா வந்து எல்லா ரோட்டு கடையிலையும் விருப்பமாக நம்ம போய் தேடி போய் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. அதுக்கு ஒரு அறவு இருக்குது. என்ன நம்ம உணவு கொடுத்தாலும் நம்ம ஒரு ஆரோக்கியமான பொருளை உள்ளே சேர்த்தி கொண்டு போய் கொடுப்போம். அந்த சேர்க்கக்கூடிய பொருட்கள் அவங்களாலேயே பிரிக்க முடியாத பொருளாக இருக்கணும். பாலக்கீரை முட்டை சால்னா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அதோ 2 விதம் சொன்னோம் இல்லையா? ஒன்று அவிச்சு செய்வோம், இன்னொன்று உடைச்சி செய்வோம். ஸோ 2மே வித்தியாசமாக இருக்கும். இந்த சால்னாக்கு பார்த்தோம்னா 2 அரவை இருக்குங்க. ஒரு அரவை பார்த்தோம்னா பச்சையாக அரைக்கக்கூடிய பொருட்கள். அது பார்த்தோம்னா நம்ம ரோட்டு கடை சால்னாக்கு என்ன அரவையோ அந்த மாதிரி அரவை, அதுலேயே கொஞ்சம் ஆரோக்கியமான பொருட்களும் ஸ்ட்ரென்த்தான பொருட்களும் போட போகிறோம். இன்னொன்று பார்த்தோம்னா பாலக்கீரை. இந்த பாலக்கீரையை நம்ம எப்படி சேர்க்க போகிறோம் இந்த சால்னால, இது தாங்க இன்றைக்கி முக்கியமான காணொலி. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நிறையா பேருக்கு தெரியாத ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேங்க. நம்மளுடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய உண்மையான பெயர் அம்பா வடேக்கர். அந்த பேர் எப்படி அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி மாறிச்சுன்னா, அவர் படிக்கிற காலத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு டீச்சருக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்களாம். பேர் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இதை சுருக்கி எப்படியாச்சும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் வச்ச பேர் தாங்க அம்பேத்கர். இன்றைக்கி அவருடைய நிறைய விஷயங்கள், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இன்றைக்கி இந்த சமையலோடு சேர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய வரலாறையும் சேர்த்து பார்க்கலாங்க. போகலாங்களா? போகலாண்ணே. இப்போ லண்டனில் பார்த்தீங்கன்னா லைப்ரரிகள்லாம் பார்த்தோம்னா 2 பேருடைய ஃபோட்டோ ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. அது ஒருத்தர் யாருன்னு பார்த்தோம்னா காரல் மார்க்ஸ், இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர். அது இன்னைக்கு வரைக்கும் லண்டன் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. நம்மளுடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பார்த்தோம்னா கோட் ஷூட் போட்டு நல்ல கம்பீரமாக இருப்பார். அது எதுக்காக பார்த்தோம்னா, ஆடை மறுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நம்மளுடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் கல்வி எனும் ஆயுதத்தை கையில் எடுத்து கோட் ஷூட் போட்டு கால் மேலே கால் போட்டு நம் நாட்டின் அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தையாக உருவெடுத்தவர் தான் இன்னைக்கு நம்ம பிறந்தநாளாக கொண்டாடிட்டு இருக்க அண்ணல் டாக்டர் அம்பேத்கர். பாலக்கீரை முட்டை சால்னா, அதுக்கு தேவையான பொருள் தான் நறுக்குன்னு பார்க்குறோம், நச்சுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெய், நல்லா செதுக்கி வச்ச தேங்காய், கசா உடைச்ச முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பூண்டு விழுது, வெள்ளரி வெங்காயம் நல்லா நைஸாக வெட்டி வச்சது, பச்சை மிளகாய் காம்பு கிள்னது, தக்காளி முழுமையான தக்காளி, இஞ்சி விழுது, மங்களகரமாக மஞ்சத்தூள்,
தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரக பூடி. என்னது ஜீரக பொடின்னு வந்துச்சு, ஜீரகத்தூள். நீங்க ஜீரக பொடின்னு சொன்னா கூட ஒத்துக்கலாங்க. ஜீரக பொடி, முழுமையான முட்டை, முழுமையான முட்டை, முக்கியமானது பாலக்கீரை. பாலக் முட்டை சால்னாவுக்கு அந்த தேவையான முட்டை தான் வந்து அருமையாக அப்படியே அவிச்சு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து அப்படியே இறக்க போறேன். பாலக் முட்டை சால்னாவுக்கு எல்லா முட்டையும் உடைப்பாங்களா? எல்லா முட்டையும் தோல் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டுவாருன்னு நினைக்கிறேன்னா. எல்லா முட்டையும் உடைப்பாரா மாட்டாரா? உடைப்பாருன்றது இல்ல தெரியல. ஏன்னா வந்து அதுதான் பதில், அது சொல்லுங்க. அதான் பதில். நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிங்க, இந்த பாலக் முட்டை சால்னாவுக்கு 2 அரைவைங்க. ஒன்று வதக்கி அரைக்க போகிறோம், இன்னொன்று பச்சை அரைக்க போகிறோம். இந்த பச்சை அரைக்க தான் நம்ம எல்லா சால்னாக்கும் எல்லா குருமாக்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 6 முட்டை எடுத்திங்கன்னா ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய், ஒரு 4லேருந்து 5 முந்திரி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது வந்து நீங்கள் சைவம் சமைச்சாலும் சரி, அசைவம் சமைச்சாலும் சரி, அந்த ரோட்டு கடை சுவை சால்னா வரணும்னா இது எல்லாமே அரைக்கணுங்க. கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதை தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வரணுங்க. எண்ணெய் ஊற்றி அரைக்கூடாதா சார்? எண்ணெய் ஊற்றி அரைக்கிறியா? தண்ணி பாலுக்கு இல்லை பாலுக்கு இல்லை நான் ஒன்று கேள்விப்பட்டேன். வந்து நீங்கள் ஏதோ முட்டை வந்து எல்லா முட்டையும் உடைப்பீங்களா ஏதோ கேட்டிங்களா? வந்து தொல்லை கொடுக்குறாருங்க. கிச்சடி செய்ய உள்ளங்க. முட்டை உடைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் அண்ணன் என்ன கேள்வி கேட்டார்? அண்ணன் என்ன கேட்டார்? முட்டை வச்சு செய்கிறாரா அப்படின்னு கேட்டார். எல்லா முட்டையும் உடைச்சி இந்த சால்னா பண்ணுறோமா இல்லை கொஞ்சம் முட்டை மட்டும் உடைக்கிறோமான்னு கேட்டேன். எல்லா முட்டையும் தான் உடைப்பார் அவர். உடைக்கத்தில் எல்லாம் 1ஆம் நம்பர்ல அவர். அடுப்பார் நல்லா திக்கி 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 நல்லா அருமையாக எரிஞ்சிக்கிட்டு வேற லெவலில் இருக்குங்க. கண்ணு திறக்க முடியாத அளவில் வச்சிருக்காரு பாருங்க. இதுதான் திக்கு திக்குன்னு எரியுதா? இவ்வளோ நேரம் எரிஞ்சிருந்துச்சுன்னா இப்போ இவர் பார்த்து பிறகு தான் அழிஞ்சு போச்சுன்னா. 2வது அரைவைங்க. அது வந்து பாலுக்கு பச்சை மிளகாய் இது மட்டுமே தேங்காய் எண்ணெயில் நல்லா வதக்கி அரைக்க போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. நீங்கள் ஒரு அரை கட்ட அளவுக்கு பாலக்கீரையை சேர்த்து வதக்கிக்குங்க. மழை போல் குமிச்சு வச்சுருக்கோம். வெட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிடணும். சால்னானாலே தேங்காய் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அது மனம். இப்போ நம்ம ஒரு ரோட்டு கடையை தாண்டி போகும்போது நம்மளை அந்த இடத்துல சாப்பிட வைக்கிறதுன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அந்த மனம், 2வது தான் சுவையை, 2வது பணம் இல்லை. இது வதக்கும் போது நம்மளுக்கு அந்த க்ரீன் கலர் அதோட வண்ணம் சரிங்களா நல்லா நம்மளுக்கு டார்க்காக கிடைக்கும். இது கூட வந்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேண்ணா. அதுதாங்க இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்மளுடைய 2 அரைவையும் அழகாக கொடுத்து வச்சுங்க. 3வது நம்ம பாலக் முட்டை சால்னா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 70 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயங்க. ஏன்னா அரைவையில் எல்லா வாசனை பொருட்கள் போட்டனால வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம். 4 லேகரியா வெங்காயம் வந்து சும்மா ரோஸ்ட் ஆகி போச்சு. அடுத்து வந்து போட பார்த்து வந்து என்ன போடுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாசி வச்சுட்டு பாரு கையில் பூண்டு சேர்க்க போறாருன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானா? ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு அரைவைங்க. தக்காளி நான் சேர்த்துட்டோமா? ரொம்ப டயர்டாகி போட்டேன். 150 கிராம் அளவுக்கு தக்காளிங்க. தக்காளி போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறாங்க. இஞ்சி அரைவை, கல்லுப்பு. நம்மளுடைய தக்காளி நல்லா வதங்கி வருதுங்க. இந்த நேரத்தில் மசாலா பொருட்கள் சேர்க்க போகிறோம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் ரெட் கலர் கிண்டிக்க எல்லாம் மசாலா போட்டு. அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள் வாசனைக்கு. இப்போ அப்படியே சும்மா பிரட்டிக்கிறோம் மசாலாவை. அடுத்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. போட்ட மசாலாலாம் நல்லாவே பச்சையோட போயிடுச்சுங்க. இந்த நேரத்தில் அரைச்ச தேங்காய் அதை சேர்த்துக்க போகிறோம். தேங்காய், முந்திரி, கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அருமையாக சேர்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம்? கிண்ட போகிறோம். தேங்காய் அரவை.
தேங்காய் அரைச்ச தண்ணியவே சேர்த்துக்கிறோங்க. தேங்காயோட பச்சை வாடமும் போயிடுச்சுங்க. பச்சை வாடமா? வாடை, பச்சை வாடம், பாலக்கீரை, பச்சை மிளகாய் இது ரெண்டும் இப்போ சேர்த்துக்கோ. தண்ணி ஊற்றுங்க. இதனால தான் இவ்வளோ நேரம் திக்காகவே சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பொருளை சேர்க்கும் போது அடுத்து தண்ணி சேர்ப்போம். ஸோ நம்மளுக்கு கடைசியாக பார்த்தோம்னா சால்னாக்கு ஏற்ற அளவுக்கு நம்மளுக்கு அதுவே கரெக்டாக வந்துடும். ஊத்துறேண்ணா, சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் அவ்வளோ சத்துங்க. நல்லா கொதிக்குதுண்ணா. நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்குது. இந்த டைம்ல வந்து என்ன சேர்க்க போறாருன்னா முட்டை சேர்க்க போறாரா உருளை சேர்க்க போறாரான்னு தெரியல. ஒன்றும் சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ ஏதோ ஒரு ஓரமாக கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கொதிக்கணும். அப்போதான் நம்ம முட்டையை சேர்க்க முடியும். பார்த்தோம்னா நம்மளுடைய பாலக் முட்டை சால்னா தயாராக இருக்காங்க. இப்போ இதில் நம்ம முட்டையை போட்டோம்னா, அதாவது அவிச்ச முட்டையை சேர்த்தோம்னா பாலக் சால்னா முடிஞ்சு வச்சுக்க. இவ்வளோ நேரம் நம்ம செஞ்ச இந்த பிறந்தநாள் விருந்து பார்த்தோம்னா கடவுளின் குழந்தைங்களுக்கு. ஸோ பிறந்தநாள் கடவுளின் குழந்தைகளோட நாங்களும் கொண்டாடணும் இல்லையா? நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக கொண்டாட போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அந்த சால்னாவை தனியாக எடுத்துக்க போகிறோம். முட்டையை அப்போ எப்போ சேர்க்கறது? அது தான் அண்ணன் ஆரம்பத்திலே கேட்டாப்பார். முட்டை எல்லா முட்டையும் உடைப்போமானே. முட்டையை உடைச்சி உரிச்சது குழந்தைங்களுக்கு, முட்டையை உடைச்சி ஊத்துறது நம்மளுக்கு. அதானே பார்த்தேன். என்னடா அதுன்னு அதான் உடைப்பீங்களான்னு கேட்கும்போதே நினைச்சேன். கரெக்டாக இருக்குது. எதுக்காக நீங்கள் செய்கிற மாதிரியே முட்டையை உடைச்சி ஊற்றிய குழந்தைங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நீங்களும் நினைப்பீங்க. நம்ம வந்து கடவுளின் குழந்தைங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முட்டை போய் சேரணும் முழுமையாக. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி முட்டையை அவிச்சு சேர்க்குறோம். நீங்கள் வீட்டில் செய்கிறவங்களா இருந்தால் நாங்கள் செய்கிற அந்த ரெண்டாவது செய்முறை செஞ்சுக்கோங்க. பொதுவாக பார்த்தோம்னா மசாலா ஒன்று தான், முட்டை சேர்க்குற விதம் மட்டும்தான் 2. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு அழகாக ஒரு முட்டை பார்க்கும்போது நாக்கு எச்சு ஊறுது. பசங்களுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கும்போதே எச்சு ஊறுது நாக்கில். தள்ளி நில்லு. இது அப்படியே குழந்தைங்களுக்குங்க. நம்ம பார்த்தோம்னா பாலக் சால்னா வந்து கடவுளின் குழந்தைங்களுக்கு நல்லா கெட்டியாக கரெக்டான அளவில் இருக்குங்க. நம்மளுக்கு வந்து முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சா முட்டை வேகிற நேரத்தில் அடி பிடிச்சி. இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம சொன்ன மாதிரி 1/2 டசன் முட்டை தனித்தனியாக உடச்சி வச்சுருக்கோங்க. இதை தனித்தனி இடத்துல அப்படியே சேர்த்து நல்லா வேக விட போகிறோம். சூப்பராக வேக வச்சுருக்கோம்னா அப்போ தான் சீக்கிரமாக சாப்பிடும். இதுக்கு ஐடியா கொடுத்தவர் இவர் தான். இதில் ஒரு முட்டை உடைச்சது கரெக்டாக ஊற்றினா நம்ம பொருள் கரெக்டாக உள்ளே போய் சேரும். கிண்டி விடு மச்சான். இல்லைங்க, லைட்டாக வேகணும். வெந்த பின்னாடி நம்ம கிண்டி விட்டுக்கலாங்க. அதனால தான் நம்ம தண்ணி சேர்க்கறது. நல்ல லேயர் ஆகுது. ஒவ்வொரு பார்த்தீங்களா? சூப்பர். ஒவ்வொரு முட்டையும் லேயராக இருக்குது. இது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஊற்றின ஒவ்வொரு முட்டையும் செப்பரேட்டாக நிற்கணும். டாக்டர் அண்ணல் அம்பேத்கருக்காக ஸ்பெஷலான விருந்து தயார் பண்ணிட்டோம். அதே போல் எங்களுக்கு ஸ்பெஷலான பாலக் முட்டை சால்னா நம்மளுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம இதை சுவைச்சு பார்க்க போகிறோம். கடவுளின் குழந்தைகள் முழு முட்டையோட பாலக் முட்டை சால்னாவை குழந்தைங்க வந்து ருசிக்க போகிறாங்கண்ணா. இறக்கலாமண்ணா. செம்மையாக இருக்கு. இதனால தான் நம்ம உடச்சி ஊற்றி சாப்பிட்றோம். சும்மா ஜிகுன்னு இது குழம்பு. இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த விருந்து சாப்பிட்றதுல ரொம்ப பெருமையாக இருக்குங்க. அதுவும் இன்றைக்கி விசேஷமான ஒரு விருந்து. இந்த விருந்தை நம்ம சுவைக்க போகிறோம். சுவைச்சிட்டு கடவுளின் குழந்தைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோம். சால்னா தான் செக்க போடுது. சால்னா எங்க ஒன்றும் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் நம்ம கட்டுறது சால்னா மாதிரி இது வரைக்கும் யாருமே சாப்பிட மாட்டேங்க. பாலக்கீரை சேர்த்துக்கலாம். நீ ஸ்பெஷல் பாலக்கீரை ஸ்பெஷல். எல்லாரும் ஒரு 60 தான் போட்டு சால்னா வைப்பாங்க. நம்ம ஆள் வந்து 2 60 கொடுப்பாரு நம்ம மாஸ்டர். அங்கே தான் நிற்கிறாப்புல நம்ம ஜாங் மாஸ்டர். சும்மா அட்டகாசமாக இருக்குது. தூள் கிளப்புது. அல்டிமேட் ஆகுது. வேற லெவல் ஆகுது. பக்கா மாஸ். பொதுவாக நம்ம சால்னா வந்து எதுக்கெல்லாம் சாப்பிடுவோம்னு பார்த்தோம்னா அதிகபட்சம் பரோட்டா. நம்ம சேர்த்துருக்க இந்த பாலக்கோட சேர்த்து எதுக்கெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் இடத்துல நீக்கிறது பார்த்தோம்னா இந்த புலாவுங்க. இந்த புலாவுக்கு அந்த வண்ணமும் சரி. ஏன்னா புலாவு வந்து வெள்ளை கலராக இருக்கும். இந்த வண்ணத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு வித்தியாசமாக இருக்குது. ரெண்டாவது பிசைஞ்சு சாப்பிடும்போது இந்த பாலக்கூடிய பச்சை வடை இல்லாமல் சுவையே வந்து வித்தியாசமாக இருக்குங்க. ரெண்டாவது அந்த பச்சை மிளகாயோட சிறு காரத்தோடு இது சாப்பிட்றதுக்கு ஒரு இதை விட்டால் எனக்கு தெரிஞ்சு இந்த பிறநாள் விருந்தில் வேறு காம்பினேஷனே கிடையாது. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. வெள்ளை அவிச்ச முட்டையில் எப்படி மஞ்சள் பிரியக்கூடாதோ உடைச்சி ஊற்றுற முட்டையில் கூட மஞ்சள் கரு பிரியாமல் இருக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி எல்லாம் முட்டை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், நான் ஒரு டைமுக்கு அந்த 6 முட்டையை நான் ஒரே அளவு சாப்பிடுவேன். பாலக்கீரை முட்டை சால்னா வந்து எப்படி இருக்குன்னா சூப்பராகவும் நல்லா சுவையாக இருக்குது. என்ன இதில் எப்படின்னா இதில் வந்து பாலக்கீரை சேர்த்ததே தெரியல.
ஏன்னா நமக்கு அந்த முழுசாக அந்த நம்ம அரைச்சி ஊற்றுனதுனால அது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதில் பாலக்கீரை இருக்கிறதே தெரியல. குழந்தைங்களுக்கு வந்து கீரையே பிடிக்காது, யாரும் கீரைனாவே விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் கீரை எடுத்துக்க கூடாதுன்னு. அதே போல் அசைவத்தில் முக்கியமான மற்ற கீரைங்களாம் சேர்க்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அந்த அசைவத்தில் சேர்க்கக்கூடிய முக்கியமான கீரையில் முதலிடம் எதுன்னு பார்த்தோம்னா பாலக்கீரை. ஸோ அது நம்ம நைட்லேயும் சாப்பிட்டுக்கலாம், ஏன் காலையில் எந்திரிச்ச உடனேயும் கூட நம்ம பாலக்கீரையை சாப்பிட்டுக்கலாம். நம்மளே இந்த காஷ்மீர் ட்ரிப்பில் பார்த்தோம்னா காலையில் ஒரு ரொட்டி பாலக்கீரை தான் கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு பொருள் தாங்க. அதனால தான் இன்றைக்கி கடவுளின் குழந்தைகளுக்கு இந்த கீரையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம். இப்போ கொண்டு போய் கொடுத்து அந்த குழந்தைங்களோட முகத்தில் எவ்வளோ சந்தோஷன்றதை போய் பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு வெளியிலையும் மழை, கிச்சனுக்குள்ளேயும் மழை. சமைச்சிட்ருக்கோம் குழந்தைங்களுக்காக. குழந்தைங்கன்ட்டு கிடையாதுங்க, குழந்தைங்களா இருக்கட்டும், முதியோர்களாக இருக்கட்டும், என் தர்மம் எடுக்கிற மக்களாக இருக்கட்டும், நம்ம வண்டி போய் நின்னாலே இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலான உணவு வருதுன்னு நினைப்பாங்க. இந்த நினைப்பை நம்ம என்றைக்குமே வீணடிக்கூடாது. இப்போ மழையே பெஞ்சாலும் சரி நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என் வேலை கண்டிப்பாக பார்த்தாகணும். மழை பெஞ்சாலும் வெயில் வச்சாலும் மக்களுக்கு நம்ம சேகத்து மாதிரி நம்ம சாப்பிட்டு தான் நான் அது கொடுப்பேன். பாருங்க, அடுப்புக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சு. கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணிக்கு சும்மா தளன்னு கொதிக்குது. இப்போ வந்து அரிசி அரைக்கிறோம். அரிசி இறக்குறோம். என்ன அரிசி? பாசிமதி அரிசி. ஆவி பறக்க மணக்க சுவைக்க கிச்சடி தயாரா? காய்கறிகள் போட்ட நல்ல வாசனை. கொங்கு நாட்டு வெள்ளை பிரியாணி அருமையாக போட்டாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு தம்மு உடைக்க போகிறோம், எப்படின்னு பார்த்துடலாமா? அம்மா கொங்கு நாடு பேசுதா எப்படி சொல்லியா இருக்கு பாரு பிரியாணி. இன்று 14ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற டாக்டர் அம்பேத்கரை ஒரு கருத்திலே தருகிறோம் தகப்பனே. அவர்கள் தாயின் கருவில் உருவானது முதல் பிறந்த நாள் வரை நீர் அவர்களுக்கு செய்த அளவற்ற அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் நல்ல திறமைகளுக்காகவும் பண்புகளுக்காகவும் நல்ல பெற்றோரையும் உடன்பிறப்புகளையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் கொடுத்து வாழ வைத்ததுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய இளைஞர் அணி குழுக்கள் இந்த உணவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் தகப்பனே. அவருடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் அவர் செய்கின்ற தொழிலையும் நீ நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் செய்கின்ற தொழிலிலே முன்னேற்றத்தை தாரும் ஆண்டவரே. அவர்கள் செல்கின்ற பயணத்தை நீ நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது திரு குடும்பம் போல அவர்களுடைய குடும்பத்தை வழிநடத்தும் ஆண்டவரே. டாக்டர் அம்பேத்கர் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி கல்வி அறிவை கொடுத்தார்களோ அதே போல ஒவ்வொருவருக்கும் இந்த இளைஞர் அணி கல்வி அறிவை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கவும் இன்னும் அவருடைய நினைக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எப்படிமா இருக்கு? டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவங்க பிறந்தநாளுக்காக அவங்க நற்பணிமன்ற குழு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. எப்படிமா இருக்கு சாப்பாடு? எப்படிப்பா இருக்கு? டாக்டர் அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவங்க பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருக்கு பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க. நன்றி. நல்லா இருக்கா? முட்டை எப்படி இருந்துச்சு? சாப்பாடு பிடிச்சிருக்குங்களா? நன்றி. நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளுக்காக அவங்க நற்பணி மன்ற குழு நண்பர்கள் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கா? பார்த்துருப்பீங்க இன்னைக்கு எப்படி ஒரு வித்தியாசமா பாலக்கீரை வச்சு ஒரு முட்டை சாதம் செய்து பார்த்துருப்பீங்க. குழந்தைங்களுக்கு இவங்க முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பார்த்துருப்பீங்க. இந்த சந்தோஷத்துக்குலாம் இன்னைக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளுக்காக அவரை நினைச்சு உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தோம்னா புரட்சியாளர் அம்பேத்கர் நற்பணி மன்றம் அமராவதி புதூர்லேருந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியா இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எல்லாரோட மனதிலையும் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் இருக்காருன்னா அவர் செய்த பணிகள் அந்த மாதிரி மக்களுக்காக ஆற்றின பணிகள் அவ்வளோ அதை நம்ம என்னைக்குமே மறக்காம இந்த குழந்தைகளோட சந்தோஷத்தோட அந்த நற்பணி மன்ற குழுவுக்கு கட்டட கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த கடலின் குழந்தைகள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் நம்ம சேனலில் வர நம்ம கனெக்ட் பண்ணுங்க. கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம
பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு, கட்டுறது கையில பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையிலோ குடும்பம். நன்றி, வணக்கம்.